பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இந்த பைபிள் ஸ்டடிக்கு எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். எவ்ரி தேர்ஸ்டே நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணுறோம். அநேகர் இதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். சத்தியத்தை அறிகிறதுனால நம்ம விடுதலை ஆகிறோம். விசேஷமாக போன வாரத்திலிருந்து நம்ம வந்து ஹவு டு ஸ்டடி த பைபிள் அப்படின்னு நம்ம படிச்சுட்ருக்கோம். போன வாரம் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்தினீங்க. தேங்க்யூ ஸோ மச். மிகுந்த சந்தோஷம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. ஏனென்றால் இந்த சத்தியங்களினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தினால் விடுதலை ஆகிறதுனுடைய ஃபீல் என்னன்னு எனக்கு தெரியும். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அதனால் எனக்கு புரிகிறது. நீங்களும் விடுதலை ஆகிறீர்கள். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை பைபிள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பலருக்கு அது ஆச்சரியமாக இருக்க போகுது, ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகுது. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய பைபிள் ரீடிங்கை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க போகுது. இன்னும் நீங்கள் விரும்பி கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு இன்றைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் ஒரு 1 minute டைம் எடுத்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏன்னா பைபிள் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிளில் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வைங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பகுதிகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. ஸோ அதனால் இதுவெல்லாம் மேஜர் சீக்ரெட். ஸோ அதனால் இந்த நாட்களில் சபை குடும்பம் நீங்கள் வந்து இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் நேசிக்கிற அவங்களாம் யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறாங்களோ, அதிகமாக அவங்கள்ட்ட யாரெல்லாம் வசனங்களை பற்றி பேசுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோவை அனுப்புங்க. நிச்சயமாக இது அவர்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். வண்டர்ஃபுல். ஸோ அடுத்த சில மாதங்களுக்கு நம்ம இப்படி இந்த வேத பாடத்தை கொண்டு போக போகிறோம். பைபிள் ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். வண்டர்ஃபுல். போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், பைபிளை வந்து 2ஆக பிரிக்கணும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படின்னு பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்னும் சில காரியங்களை சொல்லிவிட்டு சில வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்ட போகிறேன். ஒரு சில நேரங்களில் பாருங்கள், நமக்கு உங்களுக்கு இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் சொல்கிறத அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மொபைலில் ஒரு மெசேஜ் வருது, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இத்தனை 1000 கட்டுனால்தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும், இல்லைனா நாங்கள் வந்து உங்களை சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு யாராவது ஒரு மெசேஜ் வருது. இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ கட்டி முடிக்கணும், இல்லைன்னா நாங்கள் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லைனா உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லைனா உங்கள் வீட்டை நாங்கள் சீல் வச்சுருவோன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வைங்களேன். பதறி போகிறீங்க. என்னது இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ கட்டணுமா அப்படின்னு நீங்கள் ஷாக்காகி பதறி போய் என்ன எதுன்னு என்கொயரி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, சாரிங்க, இன்னொருத்தங்களுக்கு அனுப்ப வேண்டியதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். எவ்வளோ ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் எவ்வளோ நர்வஸ் ஆகிருப்பீங்க. என்னடா எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று அனுப்பிச்சிட்டு நான் வந்து இவ்வளோ பதட்டப்பட்டனே அப்படின்னு நினைப்பீங்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? பைபிளில் நீங்கள் படித்து பதட்டப்படுற பல விஷயம் உங்களுக்கு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் முதல்லலாம் பைபிள் படிக்கும்போது சில வசனங்களெல்லாம் ரொம்ப பதட்டப்பட்டு பயப்பட்டு இதையெல்லாம் எப்படி நம்ம கை கொள்வது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஆவியானவர் கண்களை திறந்தார். இந்த பைபிளில் எல்லாமே உனக்குலப்பா, அதனால் நீ எல்லாத்தையும் லிட்டரலாக எடுத்துடலாம், கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றத ஆண்டவர் எனக்கு தெளிவாக்கி சொன்னார். இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, வேதாகமத்தில் எதுவெல்லாம் நமக்கு, எதுவெல்லாம் நமக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். த ஹோல் பைபிள், த என்டையர் பைபிள் இஸ் நாட் ரிட்டன் டு யூ. இந்த முழு வேதாகமும் உங்களுக்கு எழுதப்படவில்லை, உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் விளக்கி சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதாவது உங்களை மனசில் வச்சு ஃபுல் பைபிளும் எழுதலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பைபிளில் எந்த பகுதி நமக்காக எழுதப்பட்டது, எந்த பகுதி நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பல நேரங்களில் பாருங்கள், சில நேரங்களில் பிரசங்கம்லாம் கேட்கும்போது கூட பயம் வந்துடும். சில வசனங்களை எடுத்து பேசுனாங்கன்னா ஐயோ நம்மளே குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதனுடைய கான்டெக்ஸ்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனோம்னா அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்கா. நான் சொல்கிறது ஒரு வேளை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நான் வேதத்திலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுறது மாத்திரமல்ல, இன்றைக்கு விடுதலையாக போகிறீர்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி உங்களை விடுதலையாக்குற சத்தியம் வருகிறதுனால நீங்கள் மனதளவில் விடுதலை
விடுதலை ஆக போகிறதுனால நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு வசனத்திலிருந்து நம்ம துவங்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் துவங்கலாம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். அப்போது ஒரு கவனன்ட் இருந்துச்சு, அந்த கவனன்ட் தான் அப்போ இருந்துச்சு. புது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்தின உடனே பழைய உடன்படிக்கை அது பழமையாகி போனது. முன்னாடி இருந்த உடன்படிக்கை பழமையானது, பழமையானதும் நாள் பட்டதுமாக இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமாயிடுச்சு. நான் போன வாரமே சொன்னேன் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், பழைய உடன்படிக்கை உருவழிந்து போய்விட்டது, இப்பொழுது அது செயல்பாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று வந்தப்போ நம்ம வைத்திருந்த நோட்டுகளெல்லாம் இனி செல்லாது, நீங்கள் கையில் வைத்திருக்கிற பணங்கள் சிலதெல்லாம் இனி செல்லாது, நாளைக்கு நீங்கள் அதை வச்சு எதுவும் வாங்க முடியாதுன்னு உடனே இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணோம், பழசெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு புதுசாக வாங்கணும். ஸோ இன்றைக்கி அந்த பழைய நோட்டையே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாதுல்ல. அதை போல் ஒரு டிரான்சிஷன் டைமில் இந்த எபிரேயர் எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, புதியது என்று அவர் அறிமுகப்படுத்தினதுனால பழையது நாள்பட்டதும் ஆகியது உருவழிந்து போனது. அப்போ இன்றைக்கி பழைய உடன்படிக்கை இல்லை, ஆனால் நம்ம பல நேரங்களில் பழைய உடன்படிக்கையை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வேதத்தில் இது ரெண்டுமே இருக்குதா என்னன்றது இந்த நாளில் சொல்லிட்டு உங்களுக்கு இது ரெண்டுக்கும் கீழே இருக்கிற சில வசனங்களை காண்பித்து கொடுத்து, இனிமே நீங்கள் பைபிள் படிக்கும்போது எந்த ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதை எப்படி நீங்கள் அர்த்தம் கொள்ளலாம், எப்படி நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம், எப்படி நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இருக்கிற சில முக்கியமான வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய உடன்படிக்கை என்பது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கை. போன வாரம் நான் உங்களுக்கு காண்பிச்சேன். ஒருவேளை போன வாரம் பைபிள் ஸ்டடியை பார்க்காதவங்க நீங்கள் போய் போன வாரத்தினுடைய பைபிள் ஸ்டடியை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அதில் அடிப்படை சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த பழைய உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் யூதர்களுக்கும் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையாக செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அதனால தான் அந்த பிரமாணம் யாருக்குமே புறஜாதிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இட் இஸ் என்டையர்லி ஃபார் த ஜூஸ் ஆர் இஸ்ரலைட்ஸ். ஆனால் புதிய உடன்படிக்கையோ குறிப்பிட்ட ஜனத்திற்கல்ல, அது சகல தேசத்தாரோடும் பண்ணின உடன்படிக்கை, அது முழு உலகத்தோடும் பண்ணின உடன்படிக்கை. நியூ கவர்னன்ட் இஸ் ஃபார் த என்டையர் நேஷன்ஸ், ஹோல் நேஷன்ஸ், ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசங்களுக்கும். இந்த புதிய உடன்படிக்கையில் யாருமே வெளியே இல்லை, எல்லாரையும், ஆல் இன்க்ளூசிவ் கவர்னன்ட். நியூ கவர்னன்ட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ் கவர்னன்ட். ஓல்டு கவர்னன்ட் பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை எப்படி இருக்குன்னா, என் ஜனங்கள் அப்படிம்பார், ஆபிரகாமுக்கு பிறந்தவர்கள், என் ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட இருக்கும். ஆனால் இங்கே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நியூ கவர்னன்ட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ் கவர்னன்ட். ஸோ நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும், பழைய உடன்படிக்கை குறிப்பிட்ட ஜனத்தோட, புதிய உடன்படிக்கை எல்லாரோடும். இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிடிச்சிக்கணும். அடுத்தது இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, பழைய உடன்படிக்கை நிபந்தனைகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. நிபந்தனையின் அடிப்படையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். 15ஆம் வசனத்தை வாசிங்களா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். இந்த 2 பகுதியில் பாருங்கள். 28ஆம் அதிகாரத்தில் பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இப்பொழுது நீ உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை செவி கொடுத்து அதன்படி நடந்தினா இப்போ சொல்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வரும். ஒருவேளை இப்போ சொல்கிறத நீ செவிகொடாதே போனேன்னா, அதுபடி செய்யலைனா சாபமெல்லாம் உன்மேல் வரும். அப்போது த ஹோல் கவர்னன்ட் இஸ் கண்டிஷனல் கவர்னன்ட். அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு உடன்படிக்கை. நீங்கள் செஞ்சால் அவர் இதை செய்வார். ஸோ இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் வருது. இங்கே எப்படிப்பட்டதுன்னா 50-50.
நீ செஞ்சால் நான் செய்கிறேன், நீ செய்யலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆளுக்கு பாதி, நீ பாதி செய்யணும், மீதி பாதி நான் செய்கிறேன், நீ இதை செஞ்சேன்னா நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ செய்யாமல் போனேன்னா என்னால் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நிபந்தனைக்குரிய உடன்படிக்கையாய் பழைய உடன்படிக்கை இருந்தது. எதுக்கு இப்போ இந்த உடன்படிக்கை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது புரிஞ்சாதான் நீங்கள் பைபிளை பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். என்னால் எவ்வளவு சுலபமாய் உங்களுக்கு கற்றுத்தர முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். சில டேர்ம்ஸ், சில வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி போதிக்கும்போது நமக்கு எல்லாம் ரிலீஜியஸாக தெரியும், ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு கடைசியில் புரியாதில்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எவ்வளவு வேதத்தை எளிமையாக்கி உங்களுக்கு போதிக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக்கி போதிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் அதிகமான வசனங்களை காட்டாமல் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக நான் பேசுகிறேன். Gospel is very simple. The message of Jesus is very simple. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பிரசங்கம் மிக எளிமையானதாக இருந்தது. அது ஒரு கதையை போல இருந்தது, அவர் சொல்லி கொடுத்தார். ஸோ எனக்கு ஆசை அப்படிதான், நான் போதிக்கும் போது கேட்கிறவர்களுக்கு அவங்க புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கு இருக்கிற வித்தியாசம். பழைய உடன்படிக்கை குறிப்பிட்ட ஜனத்தோட, புதிய உடன்படிக்கை எல்லாரோடும் செய்யப்பட்டது. அடுத்தது பழைய உடன்படிக்கை நிபந்தனைக்கு உட்பட்டது, நீங்கள் செஞ்சால் இப்படி, இல்லைன்னா இல்லை. புதிய உடன்படிக்கை எப்படின்னா நிபந்தனை அற்றது. நியூ கவர்னண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓகே, 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும். கவனிங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். உங்கள் தகுதியில் அவரே உங்களை தகுதி உள்ளவர் ஆக்குகிறார். புதிய உடன்படிக்கையில் பாருங்கள், நான் செஞ்சு குவாலிஃபை ஆக வேண்டியதில்லை, அவரே என்னை குவாலிஃபை பண்ணி அவரே எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அவரே என்னை தகுதி உள்ளவனாக்கி அவரே தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார். இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பழைய உடன்படிக்கையில் எவ்வளோ கண்டிஷன் பேஸ்டாக இருந்துச்சு, புதிய உடன்படிக்கையில் எப்படி பேசுகிறார் பாருங்கள். வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:30, 31 2 வசனங்களையும் வாசிக்கலாம். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கவனிங்க, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டது கூட அவரால் தான். என்னுடைய செயல்னால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, அவராலே நான் கிறிஸ்துவுக்குள் உட்பட்டிருக்கிறேன். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அப்போ இங்கே போஸ்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய திறமை ஒன்றுமே கிடையாது. அவரே என்னை கிறிஸ்துவுக்கு உட்படுத்தியிருக்கிறார். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். He is my holiness. அவரே என்னுடைய நீதி, அவரே என்னுடைய பரிசுத்தம், அவரே என்னுடைய மீட்பு, அவரே என்னுடைய ஞானம். அப்போ பாருங்கள், புதிய உடன்படிக்கையில் நிபந்தனை அல்ல, அவரே எனக்கு ஞானமாய், அவரே எனக்கு பரிசுத்தமாய், அவரே எனக்கு நீதியாய், அவரே எனக்கு மீட்பாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் படிக்கும்போது உங்களுடைய கண்கள் தெளிவாகும். வாசிங்க இன்னொரு வசனத்தை, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 36, 26, 27 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கவனிங்க, புதிய உடன்படிக்கையை பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் புதிய உடன்படிக்கை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. அப்போது இன்னொரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓல்டு கவர்னன்ட் வந்து பீப்புள் இனிஷியேட் பண்ணுவாங்க, ஜனங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் முயற்சி எடுக்கிறார். பழைய உடன்படிக்கையில் ஜனங்க முயற்சி எடுப்பாங்க. நீ போய் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அந்த ஆட்டுக்குட்டியில் குறையில்லாமல் அதை நீ வளர்த்து அதை கொண்டு வந்து பலி செலுத்தி இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம்
நான் ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு பாவம் மன்னிப்பு, உன்னுடைய பாவங்கள் மூடப்படும். அப்போ இனிஷியேஷன் யார், தொடங்கிறது யார், துவங்கி வைக்கிறது மனிதர்கள். இவங்க தான் போய் ஒரு ஆட்டை தேடணும், இவங்க தான் ஒரு ஆட்டை பழுதற்றதாக வச்சுருக்கணும், பாதுகாக்கணும், அதை கொண்டு வந்து பலி செலுத்தணும், அது அங்கீகரிக்கப்படணும். இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பாவம் மூடப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பாருங்கள், நியூ கவனன்ட்ல, புதிய உடன்படிக்கையில் அவரே என்ன பண்ணுறாராம், நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்றாரு. நீங்க ஏதாவது செய்யணும்னு நீங்க சொல்றாரா? அப்போ நியூ கவர்னன்ட் இஸ் கம்ப்ளீட்லி இனிஷியேட்டட் பை காட். புதிய உடன்படிக்கை தேவனாலேவே துவங்கப்பட்டு அவராலேவே செய்யப்படுகிறது. அவரே அதை செய்கிறார். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக யார் மேலே இருக்குன்னா கர்த்தர் மேல் இருக்கிறது. அவர் செய்கிறார். வேதத்தில் பவுல் சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை சரியாய் பகுத்து போதிக்கணும்னு சொல்லுது. ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் காட். ஸ்கிரிப்சர்ஸை ரைட்டாக டிவைட் பண்ணும். தப்பாக டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாண்டேஜுக்குள்ளே போயிடுவீங்க, நீங்கள் பயத்துக்குள்ளே போயிடுவீங்க. சரியாக டிவைட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறேன், இந்த வசனத்தை எடுத்து ஒருத்தரை மிரட்டவும் முடியும், இந்த வசனத்தை எடுத்து ஒருத்தரை விடுதலையாக்கவும் முடியும், இந்த வசனத்தை வச்சு ஒருத்தரை பயப்படுத்தவும் முடியும், இந்த வசனத்தை வச்சு ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கவும் முடியும். அப்போது எவ்ரி ஒன் இஸ் ரீடிங் த சேம் பைபிள். எல்லாரும் ஒரே வேதத்தை தான் படிக்கிறாங்க. ஆனால் சரியாய் பகுத்து போதிக்கும் போது ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்கல்ல, அதே வசனத்தை தவறான புரிதலோடு பிரசங்கிக்கும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு பயம். பல நாட்கள் அப்படி கஷ்டப்பட்டு கர்த்தர் இன்றைக்கு என்னை விடுதலை ஆக்கினதுனால அநேகர் விடுதலையாக இந்த சத்தியங்களை நான் உங்களுக்கு சரியாக பகுத்து போதிக்கிறேன். கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். எனக்கு தெரியும் நீங்கள் விடுதலை ஆனால் நீங்கள் நிறைய பேர் விடுதலையாக கூடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இட் இஸ் நாட் தட் நான் தான் இப்படி பேசுவேன், எனக்கு தான் கரெக்டாக தெரியும், நான் பேசுகிறது தான் கரெக்டு கிடையாது. எனக்கு இது விடுதலை கொடுத்ததுனால எனக்கு தெரியும், நான் பேசுகிறதுனால உங்களுக்கும் இது விடுதலை கொடுக்கும். நீங்கள் போய் பேசுனீங்கனாலும் மற்றவர்களுக்கும் இது விடுதலை கொடுக்கும். இதை நம்ம வந்து வேதத்தை புரட்டியெல்லாம் போதிக்கல, பகுத்து போதிக்கிறோம், பகுத்து படிக்கிறோம். ஸோ மூணாவது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. பழைய உடன்படிக்கை என்பது மனிதர்களால் முயற்சி தொடங்கப்படுகிறது. மனுஷனுடைய முயற்சிக்கு தேவன் பதில் அளிக்கிறார். ஆனால் புதிய உடன்படிக்கை என்பதோ தேவனே அவர் இனிஷியேட் பண்றார். ஆண்டவரே அதை துவக்கி வைக்கிறார். ஆண்டவரே சகலத்தையும் செய்கிறார். அந்த சுதந்திரத்தில் நம்ம பங்கடைகிறோம். அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கையில் நமக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறோம். அவ்வளோதான். நியூ கவர்னன்ட் வந்து பாருங்கள், அதனால தான் சிலதெல்லாம் நம்ம பேச மாட்டோன்றோம்ல, சிலதெல்லாம் ஃப்யூச்சருக்கு தள்ளி போட்டோம். இயேசு என்ன சொன்னார்னா, விருந்து ஆயத்தமாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு விருந்து செய்கிறவனுக்கு நான் ஒப்பிடுவேன். விருந்து செய்தவன் எல்லாரையும் அழைக்கிறாரு. எல்லாத்தையும் அழைச்சா எல்லாம் வராங்க. கொஞ்சம் பேர் வராங்க, எல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறாங்க, எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா, போய் ரோட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூட்டு வா, நோ குவாலிஃபிகேஷன், எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, எல்லாரும் உள்ளே வரட்டும், விருந்து ஆயத்தமாக இருக்குது. இட் இஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் த ஃபீஸ்ட். கிங்டம் இஸ் ஆல் அபவுட் என்ஜாயிங் த ஃபீஸ்ட். தேவனுடைய ராஜ்யம் என்பது அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த விருந்தை அனுபவிப்பது தான். அந்த மகிழ்ச்சியான தருணம், சந்தோஷத்தின் தருணம் தகப்பன் அரேஞ்ச் பண்றார். தகப்பன் தான் ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம உள்ள வந்து களி கூறுகிறோம். ஆனால் பழைய உடன்படிக்கையில் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் மனிதர்களுடைய முயற்சி பாதி. புதிய உடன்படிக்கையில் என்னன்னா, அவரே சகலத்தையும் செய்கிறார். அடுத்தது இன்னொரு வித்தியாசத்தை சொல்கிறேன். நான் அப்படியே ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் கையில் ஒரு நோட் அண்ட் பென் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது கேட்குறப்போ உங்களுக்கு புரிகிறது போலவே இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அது இருக்காது. பட் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும். ரைட். ஸோ நான் நிறைய டிஃப்ரென்ஸ் சொன்னேன். அடுத்த ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். பழைய உடன்படிக்கையில் வந்து பாதி 50-50 பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க. புதிய உடன்படிக்கையில் 100% ஆண்டவரே செய்கிறார். we are just the beneficiaries. நாம் பலன்களை அனுபவிக்கிறவர்கள் தான். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். நம்ம விசுவாசத்தின்படி, ஓல்டு கவர்னன்ட் இஸ் கண்டிஷன் பேஸ்ட், நியூ கவர்னன்ட் இஸ் ஃபெய்த் பேஸ்ட்.
நியூ கவர்னன்ட் இஸ் ஃபெய்த் பேஸ்ட். புரிஞ்சுக்கோங்க, பழைய உடன்படிக்கை என்பது நிபந்தனைக்குட்பட்டது, புதிய உடன்படிக்கை என்பது விசுவாசித்தால் போதும் எல்லாம் நடக்கும். விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்கிறோம், சகலமும் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். இன்னொரு வித்தியாசத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு போதிக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்களா. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அடுத்த வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். நீங்க இதை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கிறோம்ல. யோவான் 10ஆம் அதிகாரம் நமக்கு நிறைய தடவை படிச்சிருக்கோம். இதில் ஆடுகளின் மெய்ப்பன், நானே வாசல், ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த ஆட்டுக்கு அந்நியருடைய சத்தம் தெரியாது. அதனால் அந்நியரை கண்டா அது ஓடி போயிடும், என்ன பின்பற்றுன்னு ஒரு உவமையின் மூலமாக ஒரு சத்தியத்தை சொல்ல வராரு. அது அவங்களுக்கு புரியல. அடுத்த வசனத்தை 6ஆம் வசனத்தை படிங்களேன். இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, உவமையினால சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு புரியல, உட்கார்ந்துருந்த அவங்களுக்கு புரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனத்தை விவரித்து சொல்கிறதா கீழே இருக்கிற வசனங்கள். அடுத்த லெவல் இன்னும் கொஞ்சம் இறங்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்போ யாரை பற்றி பேசுகிறார்? எனக்கு முன்னாடி வந்தவர்களா? இயேசுவுக்கு முன்னாடி யார் வந்தாங்க? இயேசுவுக்கு முன்னாடி யார் வந்தாங்கன்னா தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் தான் ஊழியம் செய்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள், வேத பாரகர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்களே. இப்போ இயேசு கம்ப்ளீட்டாக என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. இயேசு பாருங்கள், இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், ஒரு தோட்டக்காரர் தோட்டத்தை விட்டுட்டு போகிறாரு, ஆட்களை அனுப்புகிறாரு, அடித்து போடுறாங்க. அடுத்தது தன்னுடைய சொந்த மகனே அனுப்புகிறாரு, அவரையும் அடித்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை சொல்லுவார். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்தார். தீர்க்கதரிசிகளை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாருன்னா, தீர்க்கதரிசிகள் பாருங்க, நானே வாசல், 8ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஜீசஸ் இஸ் த டோர். இயேசு தான் வாசலா. எனக்குள்ள வர்றவனுக்கு அங்கே வேலை இல்லை, மேய்ச்சலை கண்டடைஞ்சா போதுன்றார். யூ see the difference. நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியுதா? பல உடன்படிக்கையில் அவங்க நிறையா செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, எனக்குள்ள ஒருவன் பிரவேசிச்சா அவன் மேய்ச்சலை கண்டடைவான். நான் கேட்குறேன், மேய்ச்சல் அப்படின்னா என்னென்னா அறுவடை, ஹார்வெஸ்ட்டில் விதைக்காமல் எப்படி ஹார்வெஸ்ட்டு? ஜீசஸே எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. யூ ஜஸ்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்க போகிறீங்க. சொல்லிட்டு 10ஆம் வசனம் பாருங்கள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஒண்டர்ஃபுல்லாக இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரங்களில் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, திருடனா பிசாசுன்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா திருடன் பிசாசு கிடையாது, இயேசுவுக்கு முன்பாக வந்தவர்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, there are two voices. 2 சத்தங்களை குறித்து பேசுகிறார். மெய்ப்பனுடைய சத்தம், மற்றவனுடைய சத்தம், அந்நியருடைய சத்தம். மெய்ப்பனுடைய சத்தம், அந்நியருடைய சத்தம். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தை இப்படி தான் படிக்கணும். என்ன சொல்றாருன்னா, அந்நியருடைய சத்தம் என்பது நியாயப்பிரமாணத்தின் போதனை, என்னுடைய சத்தம் என்பது கிருபையின் போதனை. நியாயப்பிரமாணம் மோசேயினால கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த யோவான் சுவிசேஷத்தில் தான் வாசிக்கிறோம். ஸோ இந்த 2 வாய்ஸஸ்ல எந்த வாய்ஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும்னா சொல்லட்டுங்களா? இஃப் யூ நோ த ரைட்
ட்ரூத். சரியான சத்தத்தை கேட்டிங்களோ மற்ற சத்தத்துக்கெல்லாம் நீங்கள் ஓடிடுவீங்க. மற்ற சத்தத்தெல்லாம் நீங்கள் கேட்டு பயப்படவே மாட்டீங்க. டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க, திஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். என்னுடைய ஆசையெல்லாம் நீங்கள் எல்லாரும் அந்த முதிர்ச்சிக்கு வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு ஒருத்தர் கூடவே வந்து இது ரைட் இது தப்புன்னு சொல்லித்தரது, அது பேபி கிறிஸ்டியன்ஸ். அது புதிதாக இருக்கிறவர்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் வளர்ந்தவர்கள் சத்தத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். தேவனுடைய சத்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அந்நிய சத்தத்தினால் ஒருவரும் உங்களை வஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே ஒருத்தர் சொன்னால் அதையும் ஆமான்னு ஏற்றுக்குவாங்க. இன்னொருத்தர் வந்து அதே வசனங்களை வச்சே இன்னொன்று சொல்லி கொடுத்தா ஆமாம் இங்கே இப்படி சொல்லுதில்ல. அப்போ நம்ம தான் தெளிவாக இல்லைன்னு சொல்கிறேன். நீங்களும் நானும் தெளிவாக இருந்தால் ஒருவரும் நம்மை வஞ்சிக்க முடியாது. இந்த சீரியஸில் என்னுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் அப்படி தெளிவாக வேண்டும். உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கணும், உங்களுடைய கண்ணோட்டம் தெளிவாக இருக்கணும், வேதத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோட நேரம் எடுத்து உங்களுக்கு நான் போதிக்கிறேன். இந்த 2 சத்தம், மெய்ப்பனின் சத்தம், அந்நியனுடைய சத்தம். அந்நியருடைய சத்தத்துக்கு நீங்கள் விலகி ஓடணும்னா மெய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மெய்ப்பனுடைய சத்தம் அந்நியருடைய சத்தத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். அது தெரியாதனால தான் பல நேரங்களில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஸோ இப்போது ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுத்து இன்றைக்கி நான் முடிக்கிறேன். இன்னும் என்னுடைய ஸ்டடியை வந்து ஒரு 2 உதாரணங்களை மாத்திரம் காமிச்சு முடிக்கிறேன். என்ன உதாரணம் அப்படின்னா, பைபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து பைபிள் இருக்குது அப்படின்னா, திஸ் ஹோல் பைபிள் இஸ் நாட் ஃபார் மீ. எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்க வைக்கிறது அப்படின்னா, இந்த பைபிளில் நிறையா இருக்குது. ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த பைபிளில் சரித்திரங்கள் இருக்கிறது, ஆலோசனைகள் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது, வெளிப்பாடுகள் இருக்கிறது, எல்லாமே ஓகே. நிருபங்கள் இருக்கிறது, பொயட்ரிஸ் இருக்குது, சங்கீதங்கள் இருக்கிறது, நீதிமொழிகள் இருக்கிறது. இதெல்லாம் உள்ளடக்கினது தான் பைபிள். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்படி திறந்து ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை படிப்பாங்க. அந்த வசனத்தை படித்தோன்னா அது என்ன எழுதியிருந்தாலும் சரி அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. யூ கேனாட் டேக் எவ்ரி ஸ்கிரிப்சர் பர்சனலி. எல்லா வசனங்களையும் நீங்கள் சொந்தம் கொண்டாட, உரிமை கொண்டாட, உங்களுக்குன்னு பர்சனலாக எடுத்துக்க கூடாது. ஆனால் சிலதுலாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம். இப்போ யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்ற வசனத்தை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தெரியுது இந்த வசனம் நமக்கா இருக்காதுன்னு தெரியுது. ஆனால் சில வசனங்களை பர்பஸாகவே ஒரு வேளை நம்ம அப்படி கேட்டுட்டோமா என்னன்னு தெரியல, சில வசனங்களெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாத வசனங்களை எடுத்துக்கொண்டு கடைபிடிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் அதில் நாம் தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். திஸ் ஹோல் இந்த முழு வேதாகமும் உங்களுக்காக எழுதப்பட்டதை ஒழிய உங்களுக்கு எழுதப்படவில்லை. இது 2க்குரிய வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஐ திங்க் 1 கொரிந்தியர் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:11 வாசிங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. ஒரு எக்ஸாம்பிளா இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு பிரயோஜனப்படும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முழு பைபிளும் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் எனக்கு எழுதப்படவில்லை. அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த முழு வேதாகமத்தில் சில பகுதிகள் தான் உங்களுக்கு டைரக்டா எழுதியிருக்கு, மற்றதெல்லாம் உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எழுதப்பட்டிருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கலாம் ஒழிய லிட்ரலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இன்றைக்கும் நம்ம சிலதெல்லாம் நம்ம லிட்ரலாக செய்கிறதில்லை. இன்றைக்கி யாராவது ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வரீங்களா பலி செலுத்துறதுக்கு? இல்லையே. ஒரு புறாவை பிடிச்சிட்டு வரீங்களா? இல்லையே. அப்போ அந்த பகுதியெல்லாம் ஏன் விடுறீங்க? அப்போ பழைய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற எல்லா வசனங்களையும் சிலதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே மிரட்டினா பயந்துக்கிறோம். சில வசனங்களை பேசுனா ஆமாம் கரெக்டு இதுதான் கண்டித்து பேசுகிறாருன்றோம். ஆனால் அதுலேயே பழைய உடன்படிக்கையில் சில வசனங்களெல்லாம் நம்ம ஆட்டை கூட்டிகிட்டு வர்றதில்லை, நம்ம வந்து புறாவை கொண்டு வர்றதில்லை, அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. நான் சொல்கிறேன், வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். வருகிற வாரங்களில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு மேலோட்டமாக வேதத்தை எப்படி பிரித்து பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நமக்கு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம படிக்க போகிறோம். நமக்கு என்ன எழுதியிருக்குது வேதம், டைரெக்டாக நமக்கு அட்ரஸ் பண்ணுறது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போது 2 வித்தியாசத்தை காட்டுறோம் பாருங்கள். வேதத்தில் இருக்கிற முரணான வசனங்கள், இந்த முரணான வசனங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த இடத்துல ஏசாயா சொல்றாரு,
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குதான்? பிரிவினை உண்டாக்குது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதுன்னு போட்டு. இப்போ ரோமருக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவுமே பிரிக்க மாட்டான்னு நான் நிச்சயித்திருக்கிறேன்றார். ஆனால் அங்கே ஏசாயா என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அக்கிரமமே தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாயிருக்கு, பகைவன். இப்போ இது ரெண்டில் எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க? ரெண்டுமே வேதத்தில் தான் இருக்குது. அப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த வசனத்தை பேசும்போது பயப்படுவோம், இந்த வசனத்தை பேசும்போது ஆமேன் அப்படிம்போம். நம்ம ரெண்டு வசனத்தையும் பிரசங்கம் பண்ணி நம்ம கேட்டிருக்கிறோம். நீ பாவம் செய்யறதுனால ஆண்டவருக்கு உனக்கு ஒரு பிளவு இருக்குது, ஒரு பிரிவினை இருக்குது, ஒரு சுவர் இருக்குது, பார்க்க முடியாது ஆகுன்னா உடனே பயந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னியுங்கிறோம். இன்னொரு பக்கம் எதுவும் பிரிக்க முடியாதுன்னா ஆமேன்ட்டு போகிறோம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி மாறி மாறி இருப்போம்? பச்சவுந்திகளை போல இன்றைக்கு ஒரு வசனத்தை கேட்டால் பயப்படுறது, அடுத்த நாள் ஒரு வசனத்தை கேட்டால் ஃப்ரீயாக உணர்றது. நீங்கள் தான் பாதிக்கப்படுகிறீர்கள். அப்போது சரியாய் பகுத்து படிக்க தெரிஞ்சிருச்சுன்னா ஒருவராலும் நான் வஞ்சிக்கப்பட போவதில்லை. அந்நிய சத்தத்திற்கு நான் விலகி ஓடுவேன். அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுவேன். இது ஒரே வேதம் தான். ஆனால் சத்தம் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? எதுவுமே. உபத்திரவமோ, இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, உபத்திரவப்பட்டாலே உடனே நீ என்னமோ பாவம் பண்ண, அதனால தான் உபத்திரம் வந்துச்சு. ஹலோ, உபத்திரவப்பட்டாலும் கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் என்னோடு இருக்கிறார் என்பது தான் சத்தியம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருள் வந்தாலே அவ்வளோதான், முடிஞ்சது, கர்த்தர் கைவிட்டார், உபத்திரம் வந்துருச்சு. இல்லை, பவுலுக்கு இருக்கிற நிச்சயத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, நான் நிச்சயித்திருக்கிறேன். மரணமானாலும் இதில் நீங்கள் உடனே சொல்லலாம், இப்போ நான் சொல்கிறேன் எப்படிலாம் யோசிப்பாங்கன்னு கூட சொல்கிறேன். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்குது? உங்களுடைய பாவம் தான் பிரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பவுல் பாவத்தை போடல பார்த்தீங்களா அப்படின்றாங்க. நான் கேட்குறேன், எந்த வல்லமையும் பிரிக்க முடியாதுன்னா பாவத்தின் வல்லமையும் பிரிக்க முடியாதுன்றேன். அங்கே சொல்கிறாரு, அங்கே ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதனாலே பிரிக்க முடியலையா? பிசாசு எப்படி பிரிச்சிருவான்? தேவ தூதனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்கள். ரொம்ப தெளிவாக ஆவியான ஒரு பவுல் மூலமாக எழுதியிருக்கிறாரு. வருங்காரியங்களானாலும் பிரிக்க முடியாது. ஃபியூச்சரில் வர்றதா இருந்தால் கூட உங்களையும் தேவனையும் பிரிக்க முடியாது என்பதை நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது பைபிள் எப்படி பிரித்து படிக்கிறோம் பாருங்க. அப்படின்னா ஏசாயா என்ன பொய் தீர்க்கதரிசிங்களா? ஏசாயா தப்பாக பேசினாருங்களா? அப்போ ஏசாயாவே நீங்கள் தப்புன்றீங்களா? நான் சொல்கிறேன், ஏசாயாவும் கரெக்டு, பவுலும் கரெக்டு. வித்தியாசம் என்னன்னா, அவர் வேற உடன்படிக்கையில் பேசுறாரு, இவர் வேற உடன்படிக்கையில் பேசுறாரு, அவ்வளோதான். இங்கே வந்து அவங்க தப்பு இவங்க ரைட்டுன்னு நம்ம பேசல. ஏசாயா பேசுனது பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களுக்கு அது சரி, புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கால மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வேதம் பல நேரங்களில் நமக்கு குழப்பமாக இருக்கும். வேதத்தில் நம்ம கஷ்டப்படும். இன்னும் ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு காண்பிச்சுட்டு நான் முடிக்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஸோ அடுத்த ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர், கண்டிப்பாக பிரித்து படிக்க வேண்டிய ஒரு பகுதின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் நம்ம அடிக்கடி இதை பயன்படுத்துறதை கேட்குறோம். இந்த வசனங்களை வைத்தே நம்ம வந்து ஜபம் நடத்துகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஜபிக்கும் போது இந்த வசனங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது எங்கே எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது என்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். கவனிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னாலே அங்கே ஒரு பிரிவினை வந்துருச்சு. மற்ற ஜனங்க இருக்கிறாங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். பழைய உடன்படிக்கை பற்றி பேசுகிறார். ஓகே, தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், என் முகத்தை தேடி அவர் முகத்தை தேடணும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. ஸோ திரும்பினால் அப்படின்னாலே கண்டிஷன் வந்துருச்சுல. அப்போ நான் என்ன சொன்னேன், நிபந்தனைனால இது பழைய உடன்படிக்கை நிபந்தனை. திரும்பினால்
அப்போ நான் கேட்டேன். அப்போது இயேசு ஜபத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, தேவன் வந்து உங்கள் ஜபத்தை கேட்கறதுக்கு முன்னாடி எத்தனை நடக்கணும் அப்படின்னா அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் இயேசு என்ன சொல்கிறாரு? உங்கள் வாயில் சொல் பிறவாதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறாருன்னு சொல்கிறாருல. அப்போ அதை எப்படி எடுத்துக்குவீங்க? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. அப்புறம் தான் பாவத்தை என்ன பண்ணுவாராம்? மன்னிப்பாராம். புதிய உடன்படிக்கையில் சொல்லுது, நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டின்னு வேதம் சொல்லுது. ஓகே, பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், அவர்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பழைய உடன்படிக்கையில் சொல்றார். புதிய உடன்படிக்கையில் என்ன சொல்றார்? ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. கவனிங்க, அங்க வந்து நீ குணப்பட்டா தயவு காட்டுவன்றாரு, இங்க தயவு காமிச்சு குணப்படுத்துவன்றாரு. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? உங்களால் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியுதா? நீ சரியானேனா நான் உனக்கு நல்லது செய்வேன்றார். இங்கே சொல்றாரு, நல்லது செஞ்சே உன்னை சரியாக்குறேன்றார். தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. தேவ தயவு உன்னை குணப்படுத்தும். தயவு காட்டி உன்னை உருக்கிடுவார். அவர் உன் மேலே அன்பு காட்டி தேவன் உன்னை சரி பண்ணிடுவார். அவருடைய தயவு உன்னை குணப்படும்படி ஏவும். பிறம்ப காமிச்செல்லாம் ஒருத்தரும் மாறல, மிரட்டி பார்த்து ஒருத்தரும் மாறல, அக்கினியை இறக்கி காமிச்சு ஒருத்தரும் மாறல. ஆனால் அன்பு காட்டி எத்தனையோ பேர் மாறிட்டாங்கல்ல. நீங்கள் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் எடுத்து பாருங்கள். அப்படியே பார்க்க பூமி பிளந்து ஜனங்க உள்ளே போயிருக்கிறாங்க. இதை பார்த்து மாறிட்டாங்களா? மாறல. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் கண்டித்து பேசுனா ஜனங்க மாறிடுவாங்க. பிரதர், ஆண்டவர் வந்து சிலர்லாம் எப்படி அடிச்சாருன்னு சொன்னோம்னா இவங்க பயந்து மாறுவாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. செங்கடல் அப்படியே மூடி போட்டுச்சு. அப்பயும் அந்த நேரத்துக்கு ப்ரைஸ் பண்ணாங்க, மறுபடியும் குறுக்க திரும்பினாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஜனங்களை அழித்தது. ஜனங்க சரியாயிட்டாங்களா? பூமி ஜனங்களை விழுங்கினது. சரியாயிட்டாங்களா? அப்போது தண்டனை ஒருவனை மாற்றுவதில்லை, தேவன் தம்முடைய தயவை வெளிப்படுத்தி குணப்படும்படி ஏவுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையில் தேவ தயவு உங்களை குணப்படும்படி ஏவுகிறார். த குட்னஸ் ஆஃப் காட். நீங்கள் ஒருத்தருக்கு தீமை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அவங்க திரும்ப உங்களுக்கு பயங்கரமாக நல்லது செய்கிறாங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிப்பீங்களே, சே என்னடா நம்ம அவங்கள பற்றி இவ்வளோ மோசமாக நினச்சோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு இவ்வளோ நல்லது செய்கிறாங்களே. அப்போ நீங்கள் மாறுவீங்களே. தேவன் இப்பொழுது அன்பை தான் கையில் எடுத்திருக்கிறார், ஒழிய பிரம்பை எடுக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பல நேரங்களில் என்ன நினைக்கிறோன்னா, இயேசு சாட்டை எடுத்தார்ல பிரதர், எப்போவுமே நம்ம நம்பிட்டு இருக்கிற ஒரு பொய்க்கு ஒரு ப்ரூஃபாக ஒரு வசனத்தை தான் தேடி போகிறோமே ஒழிய இது கரெக்டாக தப்பான்னு நம்ம யோசிக்க மாட்டோன்றோம். இப்படி நம்ம பிலீவ் பண்ணியிருக்கிறது கரெக்டா, இப்படி நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறது சரியா, இந்த வசனங்கள் இப்படி சொல்லுதே, ஆராய்ந்து பார்க்கலாமே, ஸ்டடி பண்ணலாமேன்னு யாரும் நம்ம பண்ணுறதில்ல. நமக்கு சில வசனங்களை வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த வசனங்களை வச்சுட்டு கேள்வியாக தான் கேட்குறமே ஒழிய கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அதனால தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன். நான் சொல்கிறேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. குவெஸ்டின் பண்ணுறது தப்பு கிடையாது, நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் உங்களுடைய கேள்வி வந்து நீங்கள் நம்புறதை சரின்னு ப்ரூவ் பண்ணுறதா இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்க திறந்த இருதயத்தோட கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. இல்லைன்னா பதட்டத்தோட தான் இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை அறிய நீங்கள் ஃப்ரீயாக இருவீங்க. அந்நியருடைய சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 சத்தத்தில் எந்த சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? ஆர் யூ மூவ்ட் பை த லவ்விங் வாய்ஸ் ஆஃப் காட்? தேவனுடைய அன்பின் சத்தத்தினால நடத்தப்படுறீங்களா, இல்லை அந்நியருடைய சத்தம் உங்களை விரட்டுகிறதா? அந்நியருடைய சத்தம் உங்களை குழப்புகிறதா? அந்நியருடைய சத்தத்தை அறியாததினாலே அவர்கள் பின் செல்ல மாட்டாங்கன்னு இயேசு சொல்றார். நான் சொல்கிறேன், கெட் டு நோ திஸ் லவ்விங் வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பின் சத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவ தயவு குணப்படும்படி ஏவுகிறது. தேவ தயவு குணப்படும்படி உங்களை ஏவுகிறது. ஸோ இனிமே நீங்கள் பைபிள் படிக்கும்போது இந்த வசனம் எனக்கு சொல்லுதா, இந்த வசனம் எனக்காக எழுதப்பட்டதா, எனக்கு எழுதப்பட்டதான்னு மாத்திரம் படிங்க. when you take every scripture, ஒரே ஒரு கேள்வியை அந்த வசனத்து பக்கத்தில் போடுங்க. இந்த வசனம் எனக்காக, என் பிரயோஜனத்துக்காகவா, இல்லை நேரடியாக எனக்கே எழுதப்பட்டிருக்கிறதா? அப்போது நீங்கள் வேதத்தை படிக்கும்போது நீங்கள் நிறைய பேர் இது அப்படியே கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதில் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இல்லை, பிசாசுனுடைய வார்த்தை இருக்குது. கோவப்படாதீங்க, பிசாசு பேசின வார்த்தையும் இருக்குது. இல்லை,
எத்தனை இடத்துல பார்க்குறோம். யோபுவின் புஸ்தகத்தில் தேவபுத்திரர்கள் வர்றப்ப பிசாசு வந்து பேசினான்னு இருக்குல்ல. இயேசு சோதிக்கப்படும் போது அங்கே யார் பேசினா அந்த வார்த்தையும் இதில் இருக்குல்ல. பிசாசு பேசின வார்த்தை இருக்குது, மனிதர்கள் பேசின வார்த்தை இதில் இருக்குது தெரியுங்களா. இன்னுமா அவனுடைய உத்தமத்தில் நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்ன அந்த வசனம் தான் இருக்கு. எடுத்துக்கலாமா அது அப்படியே? யோபுவினுடைய மனைவி சொன்னாங்களே. அப்போ பிசாசு பேசின வார்த்தை இருக்குது, மனிதர்கள் பேசின வார்த்தை இருக்குது, மனிதர்கள் சொன்ன ஆலோசனை கூட இருக்குது. பவுல் சொல்கிறார், இதை தேவன் அல்ல நானே சொல்லுகிறேன்றாரு. அப்போ இதெல்லாம் உள்ளடக்கிட்டு தான். அப்போது சரியாக பகுத்து படிக்கலை, யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு எது பொருந்தும் எனக்கு எது பொருந்தாது என்கிற புரிதல் வந்துருச்சுன்னா இந்த வேதம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குற வேதமாக இருக்கும். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் லைஃப்பை வெளிப்படுத்தும். நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நிறையா அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளையும் பெற்று நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இதை மாத்திரம் சரியாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு வைங்களேன், இந்த வசனங்களே நம்ம பல நேரங்களில் கட்டி போடுகிறது. நிறைய பேர் வசனத்தினாலே பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஏனென்றால் வசனம் அவங்கள குத்துது, வசனம் அவங்கள குத்தி காட்டுது, அவங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. விடுதலையாக்க வேண்டிய வசனம் கட்டி போட்டு கொண்டிருக்கிறது. காரணம் சரியாய் பகுத்து படிக்கவில்லை. சரியாய் பகுத்து போதிக்கிற போதகர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள்ன்ற என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஐ தேங்க் காட் ஃபார் த டீச்சர்ஸ். என்னுடைய லைஃப்பில் எனக்கு இப்படி பிரித்து கற்றுக் கொடுக்க கர்த்தர் பயன்படுத்தின தேவ மனிதர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் அப்படி எனக்கு கிளாரிட்டி கொடுக்கலன்னா, அவர்கள் மூலமாக நான் கற்றுக்கலன்னா இன்றைக்கு நானும் பயத்தில் தான் இருந்திருப்பேன். இன்றைக்கி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்நியருடைய சத்தத்தை அறிகிற ஒரு மனநிலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி லெசனுடைய இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடியினுடைய கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், பைபிள் படிக்கும்போது இனிமேல் எது எனக்கு எழுதியிருக்கிறது, எது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பிரித்து படிக்க தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு போதும். ஸோ ஓல்டு கவர்னன்ட், நியூ கவர்னன்ட் சொன்னேன். ஓல்டு கவர்னன்ட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, நியூ கவர்னன்ட்டில் எப்படி சொல்லியிருக்காங்க. நான் போன வாரம் சொன்னேன், கடைசியாக எழுதின கவர்னன்ட் தான் செல்லும், கடைசியாக எழுதின உயில் தான் செல்லும். பழசை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாமே ஒழிய அதை லிட்ரலாக நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் வேதம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்கிறாரோ அதை கேட்டிங்கன்னா போதும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போய் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி வித் ப்ரூஃப்ஸோட, உதாரணங்களோட, உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகளான சில வசனங்களை கூட நான் எடுத்து வருகிற நாட்களில் உங்களுக்கு நான் போதிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை எவ்வளோ சிம்பிளிஃபை, ரொம்ப டைம் எடுக்காமல் உங்களுக்கு சீக்கிரமாகவும் நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல். ஸோ இனி நீங்கள் வேதத்தை படிக்கும்போது வேதம் முழுவதும் எனக்கல்ல, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற புரிதலோடு நீங்கள் படிங்க. த என்டையர் பைபிள் இஸ் நாட் டு யூ, இட் இஸ் ஃபார் யூ. அது உங்களுக்காக. எந்தெந்த புஸ்தகங்கள் யார் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் கூட நம்ம படிக்க போகிறோம். யூதர்களுக்குன்னு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது, புறஜாதிகளுக்குன்னு எழுதப்பட்ட புஸ்தகம் இருக்குது, சபைக்குன்னு எழுதப்பட்ட புஸ்தகம் இருக்குது. இதெல்லாம் பிரித்து நம்ம படித்தோம் அப்படின்னா மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ வண்டர்ஃபுல். இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்து கேட்ட அல்லது ஃப்யூச்சரில் கேட்க போகிற உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வி ஆர் ஆல் க்ரோயிங் டுகெதர். நம்ம எல்லோரும் சேர்ந்து வளர்ந்துட்டுருக்குறோம். இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அண்டு மோர் ஆஃப் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பைபிள் ஸ்டடி ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி இருக்கணும். இந்த வேதத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற இடமா இருக்கணும். அப்படின்னு தான் இப்படி நேரம் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய கண்களை திறந்த சத்தியங்களை கொண்டு மற்றவர்களுடைய கண்களை நீங்கள் திறந்து விடுங்க. இதை நீங்கள் கேட்டேன், அப்பா நான் கேட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் இந்த பகுதியில் பாதிக்கப்படுகிற பலரை விடுதலையாக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அதனால் இதையெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் மெடிடேட் பண்ணி மற்றவர்களோடும் இதை பேசுங்கள். மற்றவர்களுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, வண்டர்ஃபுல். அடுத்த வாரம் இதே போல் வியாழக்கிழமை மாலையில் அடுத்த கட்டத்தில் ஒரு சத்தியத்தை நம்ம ஹவு டு ஸ்டடி த பைபிளில் நம்ம படிக்க போகிறோம். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 2 ஆராதனைகள் நடக்கும் லைவ்ல. நீங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். விசேஷமாக சொல்கிறேன், இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஆசீர்வாதத்தின் வல்லமை பற்றி. ஐ வாஸ் ஸோ பிளெஸ்ட். 1ஆம் தேதி காலையில் இந்த மாதம் பேசின வாக்குத்தத்த வார்த்தை என்னை மிகவும் உற்சாகப்படுத்தினது, பலப்படுத்தினது. அந்த வசனத்திலிருந்தும் அந்த தியானத்திலிருந்தும் இன்னும் என்னால் வெளிவர முடியவில்லை. எனக்கு தெரியும் இந்த மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேச போகிற வார்த்தைகள்
பலருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகிறது. நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகளை மிஸ் பண்ணாமல் ஆசீர்வாதத்தின் வல்லமை அறிந்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தில் நடக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஊழியம் போதிக்கிற ஊழியம், அநேகருடைய மனக்கண்களை திறக்கிற ஊழியம். அதனால் மீடியா மூலமாகவும் சபை மூலமாகவும் நிறைய பலவிதமான ஊழியங்களை செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தில் நானும் விதைத்து இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அக்கௌண்ட் நம்பர் அல்லது ஜிபே நம்பருக்கு உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை அனுப்பலாம். நிச்சயமாக இந்த மினிஸ்ட்ரியில் பார்ட்னர் பண்ணுறதுனால இந்த ஊழியத்தின் மேல் இருக்கிற கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வெளிப்படும். நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மிகுந்த சந்தோஷம். நம்ம ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோட பல இடத்திலிருந்து ஆன்லைனில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு இந்த சத்தியத்தை அறியக்கூடாதபடி கண்களை குருடாக்கும் போது தேவன் கண்களை திறந்துவிட்டு உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறேன். இந்த சத்தியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறக்கிறது மாத்திரமல்ல, பிரகாசமாக்கட்டும் என நான் செபிக்கிறேன். அப்பா, அவர்களை தெளிவாக்கி ஆண்டவரை வேதத்தை பகுத்து படித்து புரிந்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தியானிக்கிற சத்தியங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அநேகருக்கும் எங்களை நீர் ஆசீர்வாதமாய் வைக்க பயனுள்ளதாக இருக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் வியாழக்கிழமை இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you so much. God bless you.